ஏய் பொண்ணே, நீ இங்க ஆடுறதுக்கு இது ஒன்றும் நடன மேடை இல்லை, வீரர்கள் ஆடக்கூடிய போர்க்களம். இந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் அவனை பிடிங்க, அவனை விட்டுறாதீங்க. அவனோட கதை இன்னைக்கு முடிஞ்சிடும். இனிமே உன்னோட அழகுக்கு யார் பொறுப்பு? இவ்வளோ அழகான பொண்ணு தனியா போனா உனக்கு தான் ஆபத்து. ஏன் கூட வந்துரு. இந்த வெற்றிக்கு பரிசா என் நாட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போற வந்துரு. நீ என்ன சொன்ன? இது பொண்ணுங்களுக்கு ஏத்த இடம் இல்லையா? என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் எந்த பொண்ணுகிட்டயும் அப்படி பேச மாட்டேன். சூரிய நகரத்துக்காரங்களான நாங்க வாளை விட அன்பை மதிப்போம், அள்ளி வழங்குவோம். தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்க. நீ போய் உன் ராஜாவோ ராணியோ அவங்களுக்கு சொல்லி புரியவே. சூரிய நகரத்தை இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சதும் இல்ல, ஜெயிக்க போறதும் இல்ல. எங்க உடம்புல ஓடுறது ரத்தம் இல்ல, நாட்டு பற்று தான் ரத்தமா ஓடுது. என்ன மன்னிச்சிடுங்க. இங்க இந்த மரம் எப்படி முறிஞ்சது? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? வீர், வீர், என்னாச்சு உனக்கு? வீர், இவன் மயங்கிட்டான். இப்ப என்ன பண்றது? யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. வீர், வீர், என்ன பண்றது? யாராவது வாங்க. வீர், உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் வந்து ஒரு பொண்ணு தெரியாத ஒரு பையனை அணைச்சா என்ன அர்த்தம்? வயசு பொண்ணு உனக்கு தெரியுமா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது நான் வந்து உன்னை நினைச்சு நான் பயந்துட்டேன், அவ்வளவுதான். சூரிய நகரத்துக்காரங்களுக்கு பெரிய மனசு. இல்ல, நான் உதவி பண்ணதான் நினைச்சேன். அதுக்கு தான் அணைச்சுக்கிட்டியா? இல்ல, அது நீ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி, அப்ப நீ என்ன நினைக்கிறனாவது சொல்லு. நீயே சொல்லு. நீயே சொல்லணும், நான் ஏன் கேட்கணும்? நீ என்ன வேணா நினைச்சுக்க, ஆனா நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது. சரி, நீ எப்படிப்பட்ட பொண்ணுனாவது சொல்லு.
ஒரு பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்கு கை கொடுத்தா அதோட அர்த்தம் உனக்கு தெரியும்ல? நான் மனசு கொடுக்கல, கையை தான் கொடுக்கறேன். இனி அதுவும் கொடுக்க மாட்டேன். நான் மயங்கி விழுந்ததும் இங்க எல்லாமே மாறிடுச்சு. நீ தனியால எப்படி இவங்க எல்லாரையும் சமாளிச்ச? உன்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்களா? ஐயா, நீங்க மரத்து மேல எல்லாம் இருக்கணும், கீழே என்ன பண்றீங்க? என்ன வேணும்னா பண்றேன், மரத்துக்கடியில மாட்டிட்டு முழிக்கிறேன். என்னோட ஆரோக்கியம், என்னோட எதிர்காலம் மொத்தத்துல என் கதையை முடிச்சிட போல இருக்கு. என் உடம்புல உடைய வேண்டியது எதுவுமே இல்ல. மரம் விழுந்ததுல கொஞ்சம் சோர்வாயிட்டேன். நீ உன்னோட வீர சாகசத்தை மகாராஜா கிட்ட சொல்லு. உன் உயிரை பணைய வச்சு எல்லாரையும் காப்பாத்துனதை அவர்கிட்டே சொல்லு. வா. கன்னியாகுமாரி, நீ பெரிய வித்தகாரி. ஆனா பெருமை அவனுக்கு போயிடுச்சே. செஞ்சதெல்லாம் நீ, ஆனா பேரும் புகழ அவனுக்கு. ஆமா, நான் தான் பார்த்தனே, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இது எல்லாத்தையும் செஞ்சது நீதான். நீ கரைய கடக்கிற புயல் மாதிரி எதிரிகளை ஏறி மேய்ஞ்சிட்டியே. இல்ல இல்ல, என்னால இது எப்படி பண்ண முடியும்? உன்னால பண்ண முடியாதா? ஆனா அதெல்லாம் க்ரூர் சிங் கிட்ட யுத்தம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீன்காரியா இருந்த, இப்ப ஒரு போர் வீரரா மாறிட்டேன். எல்லாம் ஏன் தர்மதான். அப்ப இங்க நடந்தது எல்லாம் என்னாலதான் நடந்துச்சா? அது எப்படி சாத்தியம்? ஒரே மாயமா இருக்கு. இந்த ரகசிய தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? ராணி ஐராவதி திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளா? ராஜதந்திரங்கிற பேர்ல சூழ்ச்சி செய்றவ. அவளுக்கு தெரியாது நம்ம ஒவ்வொரு மாவீரனும் 1000 பேருக்கு சமம். சூழ்ச்சிக்காரி. நீ நம்ம நாட்டையே காப்பாத்திருக்க, அதனால உனக்கு பரிசு தரப்போறேன். மகாராஜா, நான் தனியா போராடல, சந்திரகாந்தாவும் என் கூட இருந்தா. உன்ன மாதிரி மாவீரனாலதான் வாள் வீச முடியும். பெண்களோட கைகளுக்கு பொருத்தமானது வளையல்கள் தான். எனக்கு தெரியும். எதிரிகளை மண்ணோட மண்ணாக்குனது நீதான். நீ என்ன சொன்னாலும் சரி, சந்திரகாந்தா ஒரு சாதாரண மீனவ பொண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மீன் பிடிக்கிற கையால எதிரிகளை பிடிக்க முடியாது. இல்ல இல்ல மகாராஜா, இந்த வீர் உங்களுக்கு தவறான தகவலை கொடுத்திருக்கான். யுத்தம் புரிஞ்ச வீராங்கனை சந்திரகாந்தா மட்டும்தான். ஒரு மின்னல் மாதிரி எதிரிகளை தாக்குனா, எல்லாரையும் அழிச்சா, அத்தனை பெரிய மண்ணோட மண்ணாக்கிட்டா. அது மட்டும் இல்ல மகாராஜா, சந்திரகாந்தா ஒரு பெரிய மரத்தையே கீழே விழ வச்சுட்டா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ சொல்ற மாதிரி ஒரு மாயாவியால மட்டும்தான் இதை செய்ய முடியும். மகாராஜா, இந்த யுத்தத்தை செஞ்சது சந்திரகாந்தா தான். பெண்களுக்கு போர் பயிற்சியை நான் தானே கொடுத்தேன். இப்ப பாருங்க, அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு சந்திரகாந்தா எப்படி திறமசாலியா இருக்கான்னு பாருங்க. ஒரே நாள்ல ஒரு வீராங்கனையை உருவாக்கி இருக்க. அதனால மகாராஜா, நீங்க வெற்றி கிரீடத்தை யாருக்காவது சூட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஏன் தலையில சூட்டுங்க, இந்த வீரோட தலையில இல்ல. ஏன்னா பெண்களுக்கு போர் பயிற்சி அளிக்கிற திட்டம் என்னோடது மகாராஜா. மாவீரர் குரூர் சொல்றது சரிதான் மகாராஜா. சந்திரகாந்தா, இவங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. உன்னோட பெற்றோர்கள் சாதாரண மீனவர்கள் தான். இந்த மந்திர சக்தி உன்னோட ரத்தத்துல எப்படி கலந்தது சொல்லுமா? மகாராஜா, சிலரோட உடம்புல வம்சத்தோட ரத்தம் இல்ல, பூர்வ ஜென்மத்தோட ரத்தம் ஓடும். ஒருவேளை இவளுக்கு மந்திர சக்தியை கத்துக்கிற யோகம் இருக்கணும். நிச்சயம் ஏதோ ஒரு ஜென்மத்துல இவளுக்கும் மாந்திரீகத்துக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்கணும். மாயாவி, இவளோட ரத்தத்துல மாந்திரீகம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வெளியில வரவீங்க. இவளுக்கு மாந்திரீகம் கத்து கொடுங்க. இந்த சூரிய நகரத்துக்கு ஒரு மாபெரும் வீராங்கனை கிடைப்பா. சந்திரகாந்தா, மாந்திரீகம் கத்துக்கிறியா? சின்ன வயசுல இருந்து அதுதான் எனக்கு ஆசை. உங்ககிட்ட கத்துக்கிறது எனக்கு பெரும் பாக்கியம். ஆனா அப்பா அம்மா கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிறேன். போ, கேளு. நாளையில இருந்து உன் பயிற்சியை ஆரம்பிக்கலாம். நன்றி மகாராஜா. வாழ்த்துக்கள்.